136 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லா. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய தீர்ப்பாயமா இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கான சிக்கல்களில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்குது ஒரு மாநில அரசு, இல்லை இரு மாநில அரசு அப்ஜெக்ஷன் தெரிவிக்குது அப்படின்னு கேட்டினா, இந்த செக்ஷன் கான்ஸ்டிடியூஷனல் 136 படி உள்ள வரும். 120 அடி உயரம் அந்த அணையில நீர்மட்டம் வந்துடுச்சுன்னா தான் அங்கே தண்ணி திறப்பான். யாரு? கர்நாடகா. 120 அடி அவனுக்கு தண்ணி வந்த பிறகுதான் காவேரியில் தண்ணி வரும். அங்கே திறந்தானா 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் 7 நாட்களுக்கு பிறகுதான் எங்க வருது? மேட்டூருக்கு வருது, வெளிகுண்டுக்கு வருது. ஆனா கட்டாத அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வெற்றி. ஆனா கட்டிக்க அதே வேளையில அங்க இருக்கிற 177.25 டிஎம்சி தண்ணியில கை வைக்காத அப்படின்னு திருப்பாயம் சொல்லி போச்சுன்னா வெற்றி. அணை கட்டப்பட்ட 94 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள் காலதாமதமாக நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொல்றீங்களா ஆணையம் வந்து ஆணையத்திற்கான என்ன பவர் இருக்கு? ஆணையம் என்ன சொன்னும் ரெஃபர் பண்ணும். இதாங்க கர்நாடக அரசு இப்ப 52வது கூட்டத்துல என்ன சொல்லிருக்கு? ஹெல்தார் என்ன சொல்லிருக்காரு? 40 டிஎம்சி தண்ணீர் எவ்வளவு திறப்பானா? நீ 40 டிஎம்சி திறக்கலன்னா என்ன நடக்கும் கேட்டு. வைகை அணையில எப்படி நீர் நிரப்பும்? முல்லை பெரியாற்றுல இருந்து தண்ணி வந்தா வைகை அணையில நீர் நிரப்பும் இருக்குது. புவியியல் அமைப்பு அப்படிதான். இருக்கிற அரசுகள் வந்து முடிந்த அளவுக்கு மக்களுடைய நீர் சிக்கல்களையும் மற்ற மாநிலங்கள்ல நட்புறவோடு தான் இருக்குது. அதுல மாற்றம் இல்லை. வல்லமை வலைவலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி சிக்கல் குறித்து நம்மோடு ஆலோசிப்பதற்காக ஒரு நேர்காணலுக்காக தாவேக்காவை சேர்ந்த தாம்பரம் முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரோடு விவாதிப்பலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப காவிரி சிக்கல் குறித்து நம்ம பேசலாம்னு இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த காவிரி சிக்கல் வந்து நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலுடைய தொடர்ச்சியா இருக்குது. இப்ப பல தீர்ப்புகள் நம்ம வாங்கினாலுமே டெல்டா மாவட்டங்கள் தொடர்ச்சியா அதுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டாண்டுகளுக்கு வரக்கூடிய இந்த பாசன பரப்பளவுங்கிறது நம்ம சுருங்கிக்கிட்டே போகுது. காரணம் நீர் ஒழுங்கா கிடைக்காதனால விவசாயம் பொய்த்து போகுதுங்க. சோ இப்ப இதுல வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நியாயமா பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் பொன்விழா ஆண்டு கொண்டாடும் போது அது ஒரு மலர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மலர்ல ஆண்டொன்றுக்கு சராசரியாக 360 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? 177.25 டிஎம்சி தண்ணி தான் கடைசியா உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நமக்கு வந்திருக்கு. அதுவும் உறுதியா வருதான்னு தெரியல இப்ப நமக்கு. கரெக்டா கொடுக்குறாங்களான்னு. இப்ப இது வந்து எப்படி அணுகிறது? ஒரு அரசு எப்படி அணுகணும்? எப்படி இதை முழுமையா நம்ம வாங்க? இல்ல, அது அந்த காவிரி நதிநீர் சிக்கல் என்பது 1956 நீர் தகராறு சட்டத்துக்குள்ள வரும். புரியுதுங்களா? இந்த நீர் தகராறு சட்டத்தை வந்து மத்திய அரசு தான் கையாளுத ஒழிய இதுக்கு மாநில அரசுக்கான எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை. இதுவரையில இந்த நதிநீர் தாவா சட்டத்தினுடைய தீர்ப்பின்படி தீர்ப்பாயம் வைத்திருந்தாலும் சரி, அல்லது காவேரி நதிநீர் ஆணையத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரம் கிடையாது. கர்நாடகா தண்ணி வந்து கொடுக்கணும்னு சொல்லி காவேரி நதிநீர் ஆணையம் வந்து உத்தரவு போடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆணையத்திற்கு எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. எந்த விதமான சட்ட நுணுக்கங்களும் அது பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இதுல ஒரு குறுக்கீடு இருக்கு. இப்ப இந்த ஆணையம் அமைச்சாங்க இல்லைங்களா? முதல்ல ஐக்கிய குஜரால் தலைமையில இருக்கும் போது அந்த ஆணையத்துக்கு முழு அதிகாரம் வழங்கியிருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப தீர்ப்பு இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு மாநிலம் முன் வரல. அப்படிங்கும் போது 2 மாநிலங்களும் சிக்கல் இருக்கும் போது இந்த ஆணையம் என்ன பண்ணும்னா அந்த அதிகாரத்தை தன் வசம் எடுத்துக்கொள்ளும். அவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அதிகாரம் இருந்துச்சு. ஆனா வாஜ்பாய் தலைமையிலான அந்த அரசு அமையும் போது இந்த அதிகாரத்தை பிடிங்கிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் அங்கதான் வருது. தீர்ப்பாயம் வச்ச பிறகு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றமும் தீர்ப்பாயத்தினுடைய நடவடிக்கைகளை தலையிடக்கூடாது. தீர்ப்பாயத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதுதான். அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் எப்படி தலையிட்டுச்சு? உச்ச நீதிமன்றம் தலையிடல. உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த மாநில அரசுகள்லாம் போனாங்க. அதாவது நம்முடைய காவிரி மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை நாங்க ஒத்துக்கல, எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 பேரும் போறாங்க. அந்த வழக்கு தான் 10 ஆண்டுகளா நடந்து. தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவுகளை எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. அது சட்டம், அரசியலமைப்பு சட்டம்.
சரி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இருபெரும் மாநில அரசுகளோ அல்லது 4 மாநில அரசுகளோ எப்படி உச்சநீதிமன்றத்தை அணுகுச்சு? உரிமை கேட்டு போனாங்க. இல்ல. அது சட்டம் இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல தண்ணீர் தகராறு சட்டம். 142 அது வேற. ம். இந்த அரசியலமைப்பு சட்டம் 142 ஒரு நீதி சரியான முறையில வழங்கப்படலைன்னா உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் கீழ் தலையிட்டு அந்த நீதியை சரிப்படுத்தும். 136 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லா அது. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய தீர்ப்பாயமா இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கான சிக்கல்களில அப்ஜெக்ஷன் தெரிவிக்குது ஒரு மாநில அரசு, இல்ல இரு மாநில அரசு அப்ஜெக்ஷன் தெரிவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்ஷன் கான்ஸ்டிடியூஷனல் 136 படி உள்ள வரும். புரியுதுங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன்ல சோ தீர்ப்பாயம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிட்ட பிறகு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ட்ரிபுனல்ல தலையிட முடியாது. இருந்தாலும் இங்க போறாங்க. யார் போறாங்க? கேரளா, தமிழ்நாடு எங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. 177.25 டிஎம்சி என்பது ரொம்ப குறைவு, நமக்கு போதாதது. அதனால எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கணும்னு போறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்ப நம்ம வந்து இப்ப என்ன, இப்போ மக்களுக்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல கூட வந்து 177.25 டிஎம்சி தரல அப்படின்னு சொல்லி காவிரியினுடைய அந்த நதிநீர் ஆணையத்தினுடைய கூட்டம் 51வது கூட்டம் வந்து 24/4/2026 அன்று நடக்கிறது. டெல்லியில் நடந்தது. அந்த ஆணையத்தினுடைய தலைவர் வந்து ஹெல்தார் அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜூன் மாசம் தண்ணியை வந்து விட்டுருங்கப்பா, ஒரு 2.5 டிஎம்சி. இப்ப 52வது கூட்டம் வந்து நடந்தது, 28ல நடந்தது, 28/6/2024 நடந்தது. ஒரு 40 டிஎம்சி தண்ணி விடணும், அதை விட்டுடுப்பா அப்படின்னு தான் அந்த நதிநீர் ஆணையத்தினுடைய தலைவர் பரிந்துரைக்கலாம். அவ்வளவுதான் சொல்லலாம். நீ விடணும், விடல அப்படின்னு கேட்டா உனக்கு அபராதமோ அல்லது சட்டத்தினூடாக ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப ஆணையத்திற்கு என்று ஒரு அதிகாரம் இல்லை. அப்போ நதிநீர் தாவா சட்டம் என்பது ஒரு அனைத்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலை தான் இப்ப அமையுது. இப்ப ரெண்டாவது, இப்போ மேகத்தாட்டுல அணை கட்டுறாங்க. அதற்கு முன்பாக இருக்கிற அணை வந்து KRS, கிருஷ்ணராஜசாகர் அணைன்ற ஒரு அணை இருக்கு. அந்த அணையில வந்து குறைந்தபட்சம் 124 அடி உயரத்துல இருந்து 120 அடி உயரம் அந்த அணையில நீர்மட்டம் வந்துடுச்சுன்னாதான் அங்க தண்ணி திறப்பான். யாரு? கர்நாடகா. 120 அடி அவனுக்கு தண்ணி வந்த பிறகுதான் காவேரியில தண்ணி வரும். அங்க திறந்தானா 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் 7 நாட்களுக்கு பிறகுதான் எங்க வருது? மேட்டூருக்கு வருது, பெலிகுண்டுக்கு வருது. இந்த சூழ்நிலையில இவனுக்கு எப்போ 120 ஃபீட் வந்து அதிகபட்சமா வந்து கூடுதோ அப்பதான் மேட்டூர் தண்ணி வரும். இப்ப இவன் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்க 177.25 டிஎம்சி தான் தர சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம். ஆனா நாங்க 326.944 டிஎம்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி 51வது காவேரி நதிநீர் ஆணைய கூட்டத்துல வந்து சொல்றாங்க. சொல்லும்போது அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்கிற வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அணை மீதி நிரம்பி வழிகிற நீரெல்லாம் நீங்க கணக்கெட்ட கூடாது. ஆமா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காவிரி நதிநீர் சிக்கல்னு கிடையாது, தென்பெண்ணை ஆற்று சிக்கல் ஒண்ணு இருக்குது. 24/4/2026ல கர்நாடகத்துல இருந்து உருவாக்குற தென்பெண்ணை ஆற்று சிக்கலும் இருக்கு. அதுக்கும் ஒரு தனி தீர்ப்பாயம் அமைக்க சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கும் கூட இன்னும் அது பெண்டிங்ல தான் இருக்குது. அது போல இப்ப மேகதாட்டு அணையில வந்து ஒரு தனி தீர்ப்பாயத்தை உருவாக்க சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உள்ளீடு செய்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இப்ப அங்க செய்வதனால என்ன பயன்? அடுத்த கேள்வி எனக்கு அதுதான். இப்ப ஏற்கனவே ஒரு ஆணையம் இருக்குது, அதுல பேசி கீசி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு தீர்ப்பு வாங்கியாச்சு. இப்ப மறுபடியும் ஒரு புது ஆணையம் போறீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமே. இதுக்கு இந்த அணைக்காக ஒரு ஆணையம் வேணுமா? அப்ப இந்த திருத்தமே உண்மையிலே இது தேவையான திருத்தம் தானா? ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இவங்க சேர்த்துட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கும் தோணுது. அதுல எடப்பாடியார் கூட அழகா குறிப்பிட்டாரு, நீங்க ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அதை நீங்க உடனே ஏத்துக்கிறீங்க, அதை நீங்க அவையில விவாதத்துக்கு உட்பட்டு எல்லாரும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்துக்கலாம், இதுதான் மரபு அப்படின்னு சொல்லி கூட நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அதுல பேசியிருக்கிறாங்க. எனக்கு அந்த சந்தேகம் வருது, உண்மையிலேயே இதுக்கு தனி ஆணையம் தேவை? இப்போ ஒரு
ஒரு சட்ட திருத்தம் இல்ல சட்ட திருத்த மசோதா வந்து அவையில வருது, அல்லது ஒரு தீர்மான திருத்தம் அவையில வருது அப்படி கேட்டீங்கன்னா, ம். அவையில இருக்கிற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது சபையினுடைய ஒரு மரபு. மரபு. ஆனா வந்து எதிர்க்கட்சிகளோ மற்ற இதர கட்சிகளோ ஏதேனும் ஒரு இடங்கள்ல வந்து சரியான முறையில அது அணுகுமுறை இல்லை அப்படின்னு வந்து முடிவுக்கு வரும்போது ம். அதை எதிர்த்து தான் சொல்லுவாங்க. ஒரு நாகரீகமா ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். அது ஏற்புடையதா இருப்பதனாலதான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அதை ஏத்து அந்த திருத்தத்தை உள்ளீடு செய்து அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார். இது போல பல தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்துல உடனே ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். காரணம் சொல்லி என்னன்னு அடுத்து கேட்டீங்கன்னா, உடனே இல்ல அதுதாங்க. ம். அதுல ஒண்ணும் பெரிய ஒரு மேஜிக்லாம் நடந்துட போறது இல்ல. அந்த திருத்தத்தினால மிகப்பெரிய எதிர்வினை வந்து ஆளுங்கட்சி ஏற்பட்ட போறதில்ல. அந்த திருத்தம் மேலும் ஒரு ஒரு சப்போர்ட்டா தான் பண்ணும். இப்ப இப்ப இருக்கிற தீர்மானத்திற்கு. இப்ப என்ன சொல்ல வர கேட்டீங்கன்னா, அந்த திருத்தத்தினால என்ன ஆக போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேகதாட்டு ஒரு தீர்ப்பாயம் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு கிட்ட போயிட்டு நாங்கள் ஒரு தீர்ப்பாயம் போடுங்க அப்படின்னு சொல்லணும். தீர்ப்பாயம் இந்த சிக்கல் இருக்குது. ட்ரிபியூனல் போடுங்க. ட்ரிபுனல் போட்டா என்ன நடக்கும்? ஒண்ணு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லும். ஆமா. 2 பேர்ட்டயும் பேசுவாங்க. பேசுறது ஒரு பக்கம். ஏற்கனவே காவிரி நதிநீர் சிக்கல்ல பேசிட்டு தானே இருக்காங்க. இரு மாநிலங்களும் பேசி அது சரியான தீர்வு வரலன்னு தானங்க தீர்ப்பாயம் போடுறாங்க. தீர்ப்பாயத்துல உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வரல, ஒரு தீர்ப்பு வரலன்றதுனால உச்சநீதிமன்றம் போறாங்க. ஸோ இந்த சிக்கல்லாம் எடுத்துக்காட்டாக பின்னோக்கி பார்க்கும்போது பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இந்த 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 தீர்மானத்தின் ஊடாக என்ன பெருசா நடந்துட்டு போகுன்ற உங்க கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, ஒண்ணு அணை கட்டுன்னு சொல்லுவாங்க. சரி. அப்படி இல்லைன்னா அணை கட்டாதன்னு சொல்லுவாங்க. அணை கட்டாத அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வெற்றி. அணை கட்டிக்க. அதே வேளையில அங்க இருக்கிற 177.25 டீம்ஸ் தண்ணியில கை வைக்காத அப்படின்னு இந்த தீர்ப்பாயம் சொல்லி போச்சுன்னா வெற்றி. ரைட்டு. இப்ப அப்படி சொல்றீங்க. இதுல ஒரு குறுக்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் நீங்க உங்க சௌகரியத்துக்கு கட்டக்கூடாது. கீழ்ப்படுகையில இருக்கக்கூடிய மாநிலத்துடைய இசைவு இல்லாமல் நீங்க புதிய அணை கட்டக்கூடாது அப்படின்றது தெளிவா ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு. மறுபடியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல போதைப் பொருட்களை இந்த நாடு விற்க கூடாதுன்னு தான் இருக்குது. சரி. அவ ஏன் வித்துட்டு இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன், அது வேற நீங்க கேக்குறது. நான் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு நான் வாங்கிட்டேன். அது எப்படி மைசூர் மாகாணம் மொத்தம் வந்து 1801 1801 வந்து ஒரு 6 மாகாணம் இருந்தது. அதுல மைசூர் மாகாணம், மும்பை, கல்கட்டா, சென்னை மாகாணம் இது போன்ற மாகாணங்கள் இருந்தது. இப்போ அந்த பழங்கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது மைசூர் மாகாணத்திற்கும் இந்த சென்னை மாகாணத்திற்கும் இடைப்பட்ட அந்த நதிநீர் சிக்கல், காவிரி நதிநீர் சிக்கல்ல நீங்க சொன்ன கருத்து வருது. என்ன இல்லாம நீ நானா கட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா. 892 ஒப்பந்தமே அதுதான். இன்னொன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகள் முன்பாக இந்த 4 அணைகளும் சட்டவிரோதமான அணைகள். எது 50களுக்கு பிறகு இவங்க சட்டவிரோதமா கட்டி ஹேமாவதி, நேரங்கி, இவங்க இன்னொன்னு என்ன இருக்கு கபினி, 3மே வந்து சட்டவிரோதமா தான் இவங்க கட்டி 3 இல்ல 4 கேஆர்எஸ் கூட சட்டவிரோதமா. அதாவது என்ன கேட்டீங்கன்னா அனுமதி இல்லாம கட்டுறாங்க. அப்படின்னும் போது இந்த 4 அணைகளுமே கட்டியது சட்டவிரோதம். இந்த 4 அணைகளுக்கான அனுமதியா அல்லது 4 அணைகளுமே டெஸ்ட்ராய் பண்ணுவதற்கான தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு பல்வேறு காலகட்டங்களை வலியுறுத்திச்சு. அதை அப்படியே விடுங்க. இப்ப நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க? மறந்துட்டு என்ன கேள்வி கேட்டீங்க? இப்போ நம்ம ஏற்கனவே தீர்ப்பு வாங்கிட்டோம். ரைட், தீர்ப்பு வாங்கிட்டோம். இப்ப இந்த தீர்ப்பு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதுவே சிக்கல் இருக்கு. மீண்டும் வந்து மறுபடியும் புது ஆணையம் போறதுனால அதான் சொல்லிட்டல 2 தான் நடக்கும். 2 விஷயங்கள் தான் நடக்கும். நான் கட்டுங்க அப்படின்னும், அப்படி இல்லைன்னா சரி கட்டாதீங்கன்னு. கட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நதிநீர் சிக்கல்ல வந்து 177 டீம்ஸ் தண்ணியில வந்து சிக்கல் வைக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். அந்த தீர்ப்பாயத்தினுடைய வேலை. ஆனா இங்க என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, வர வேண்டிய தண்ணீரே சரியான முறையில வந்து கேஆர்எஸ்ல இருந்து சரியான முறையில அங்க தண்ணி வரல. அவனே கிட்டத்தட்ட அங்க வந்து 124 அடி உயரத்துல அந்த டேம் கட்டி வச்சிருக்கேன். 160 அடி உயர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தண்ணி இங்க வரும். இங்க இதுக்கு வரும், நம்ம பிலிகுண்டு மேட்டூர் டேமுக்கு வரும். இப்ப சமீபத்துல ஒரு தரவுகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அணை கட்டப்பட்ட 94 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள் காலதாமதமாக நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நம்ம போராட வேண்டியதா இருக்கு. 20 முறை ஜூன் 12 சரியான நேரங்களில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. 15 முறை ஜூன் அந்த 12க்கு முன்பாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள்ல. ஆமா, இப்ப இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்போ முன்பா திறக்கிறானா நீர் அதிகமா இருக்குது, சரியா திறக்கிறானா இப்ப ஒண்ணு இல்ல 93.4514 டிஎம்சி தண்ணி மேட்டூர் அணையோட மொத்த கொள்ளளவு. ஆமா 94/14 93.5 by 14 by இல்ல 0.14.
அப்ப அது வந்து 90 அடிகள் வந்து தண்ணி இருந்து நீர்வரத்து சரியா இருந்ததுன்னா மேட்டூர் டேமுக்குள்ள ம். ஜூன் 12ஆம் தேதி நீர் குறுவை சாகுபடிக்கு திறந்து விடப்படும். சரி. சம்பா சாகுபடி திறந்து விடப்படும். உங்களுக்கு புரியுதா? உண்மைதான். இப்ப இழுக்கிறது 79.45 டிஎம்சி தான் இப்ப இருக்குது. இன்னைக்கு தேதியில. இன்னைக்கு தேதி என்ன? இப்ப இருக்குது. 29/6/2026 இன்னைக்கு தேதிக்கு 71 சம்திங் தான் உள்ள இருக்குது. அப்போ அந்த நீர்ப்பாசனங்களுக்கு சம்பந்தப்பட்ட சம்பா குறுவை நீர்ப்பாசனங்களுக்கு தண்ணி திறந்து விடாம போவதற்கான காரணம் 90 அடி நீர்ப்பரப்பு வரல எங்க மேட்டூர்ல. அதனால அந்த சாகுபடிகள் பொய்த்து போனதனால் தமிழ்நாடு வேளாண் துறை அரசாங்கத்திற்கு அந்த வேளாண் துறைக்கு 1125 கோடி ரூபாய் நட்டம். இப்ப நீங்க சொல்றீங்களா ஆணையம் வந்தது போது, ஆணையத்திற்கான என்ன பவர் இருக்கு? ஆணையம் என்ன சொல்லும்? ரெஃபர் பண்ணும். இதாங்க கர்நாடக அரசு இப்ப 52வது கூட்டத்துல என்ன சொல்லிருக்கு? ஹெல்தார் என்ன சொல்லிருக்காரு? 40 டிஎம்சி தண்ணீர் எவ்வளவு திறப்பானா? நீ 40 டிஎம்சி திறக்கலன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா கடிதம் எழுது மத்திய அரசுக்கு, ஐயா கர்நாடக அரசு நான் உத்தரவு போட்டாங்க ஐயா, அது கேட்கலங்க ஐயா அப்படின்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? முன்னாடின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். தீர்ப்பாயம் சொன்ன பிறகு தீர்ப்பாயம் ரெஃபர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போன பிறகு சுப்ரீம் கோர்ட் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு சொன்ன பிறகு நீ திருப்பி சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. இறுதி தீர்ப்புன்னு வந்து போச்சு. 15 வருஷத்துக்கு தான். அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு மத்திய அரசு தமக்கு சாதகமா நடக்கலன்னா கடிதம் மட்டும் எழுதிட்டு உட்காந்துருக்கு. இவ்வளவுதான். ஒரு ஆணையம் அதனுடைய வேலை என்ன செய்யும்னா, காவேரி நதிநீர் ஆணையம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எதாவது எந்தெந்த நேரத்துல என்ன எவ்வளவு திறந்து விடுன்னு சொல்லிடும். இந்த ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குது, மானிட்டரிங் கமிட்டி. ஆமா, அது ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கு. அது என்ன பண்ணும்? எப்பப்ப மழை பெய்யுது, எப்ப ரொம்ப வறட்சியா இருக்குன்றது தண்ணீர் அளவு வந்து சரி பண்ணும். இவ்வளவுதான். இதை நம்ம ரொம்ப நேரம் பேசியிருந்த மக்களுக்கு சலிப்பு வரும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா மத்திய அரசு 1956 நதிநீர் தாவா சட்டத்தை சரியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதனுடைய அந்த இது பருவநிலை மழைக்கு ஏற்றாறு போல் பங்கீடு செய்கிறதா? அப்படி பங்கீடு செய்யல, மேல இருக்கிற மாநிலம் கீழே விடலைன்னா உடனடியாக துரிதமான ஏதோ ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்துதா? அதாங்க பாயிண்டா கேட்கணும். கரெக்ட். நீங்க கேக்குற இந்த துரித நடவடிக்கை அவங்க எடுக்கல இது வரைக்குமே. ஆனா அந்த ஆணையத்துக்கு விடுறதுக்கு, ஏன்னா 2 மாநிலங்களுக்கு இடையில சிக்கல் இருக்கும் போது நீங்க என்ன சொல்றாங்க, அவங்க 1924 ஒப்பந்தம் ஏற்படுத்தும் போதே கூட கிரிஃபின்ங்கிற அந்த நீதிபதி ஒரு இதா இருந்து ஒரு நடுவரா இருந்து சொல்றாரு, ஒரு தீர்ப்பை சொல்றாரு. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல இவங்க கேஆர்எஸ் அணை கட்டுறதுக்கு வராங்க, நாம மேட்டூர் அணை கட்டுறதுக்கு வரோம். 2 பேரும் ஒரு இதுல நிக்கிறோம். அப்போ இவரு விசாரிச்சு என்ன பண்ற, 2 பேருமே விட்டு கொடுக்கல. அப்ப 2 பேருக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரும் நீங்க கட்டிக்கிங்க, ஆனா சென்னை மாகாணத்துல ஏற்கனவே இருக்கிற பாசன வசதிகள் பாதிக்கப்படாமலும், அதே சமயத்துல சென்னை மாகாணம் மைசூருக்கு வர வேண்டிய வளர்ச்சி தடுக்காமலும் நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாரு. கத்தி வச்சுக்கீங்க, வலிக்காம குத்துங்கன்னா என்ன அவரு கொடுத்தாரு. அது என்ன சொல்ற, அப்படி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பாசனம் இங்கே தமிழ்நாட்டுல பாதிக்கப்படாமல் இருக்குன்னா நம்ம கல்லணையில மேலணையில வினாடிக்கு 20,750 கன அடி தண்ணீர் நீ திறக்கணும். 6.5 அடி உயரத்துக்கு தண்ணீர் போகணும். அப்போதான் இங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பாசனத்தை காப்பாற்ற முடியும்னு கிரிஃபின் சொல்றாரு. இதையே ஏத்துக்காம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? இல்ல 7 அடி உயரத்துக்கு தண்ணி போகணும், வினாடிக்கு 26,750 கடன் தண்ணி திறந்தாதான் என்னுடைய அனுபவ பாத்தியத்தை நான் காப்பாற்ற முடியுங்குது. இதுல பிரச்சனை வந்துதான் இன்னும் பேசுறாங்க. பேசி அப்புறம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க 24ல. இப்படிதான் கொண்டு போறாங்க. இந்த 24 ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு நீங்க பாருங்க, உங்க அனுபவத்தின் அடிப்படையில உபரி நீரை எப்படி நீங்க பயன்படுத்திக்க போறீங்க, இந்த 24 ஒப்பந்தத்தை சொல்றாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் தொகை அதிகமாகவும் பாசன வசதிகள் பெருகலாம் குறுகலாம். சோ 50 ஆண்டு கால அனுபவங்கள் அடிப்படையில திருப்பி உட்காந்து பேசி பண்ணுங்கன்றாங்க. நீங்க சொல்றது ரொம்ப பழமையான வரலாறு, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆமா, அதுவே இவங்க மாத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தமே 74ஓட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப முல்லை பெரியாற்றினோட சிக்கல் 1891ல இருந்து 1000 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, 999 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம். அப்புறம் மாறிச்சு, அவன் மாத்திட்டான் சுதந்திரத்துக்கு அப்புறம். 70 சரியா ஞாபகம் எனக்கு, 1970ல அச்சுதானந்தன் முதலமைச்சரா இருக்கும்போது அந்த சாப்டரை மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கே தண்ணி கிடையாது, இதுல வேற உங்களுக்கு 1000 ஆண்டு எப்படியா கொடுப்போம் அப்படின்ற கால சூழ்நிலை மனித பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றாறு போல் அரசு தன்னுடைய நிலைமை மாற்றிக்கிறது. பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகத்தாட்டுல கனகபுரா தாலுக்காவில மேகத்தாட்டுல அணை கட்டுவதனால தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்குன்றத தமிழக மக்கள் முழுமையாக அரசியல் கட்சிகள் தலைவர்கள் முதலமைச்சர் முதல்ல அதை உணர்றாங்க. இதுல அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசு இப்ப இருக்கிற சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் என்ன அடிப்படையில் இருக்குன்னா, 9,000 கோடி ஒதுக்கிட்டு 1000 கோடி முதல் கட்டம் ஒதுக்கிட்டு நான் கட்டியே தீர்வோம்.
அப்படிங்கிறாரு அவரு. அப்படின்றது இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா? கட்டினாலும் எங்களுக்கு சிக்கல் இல்லாம நதிநீரை பங்கெடுத்து கொடுத்துட்டு நீங்க கட்டினாலும் தவறு கிடையாது. ஆனா நீங்க கட்டினா வெளிகுண்டுக்கு வர 177.2 டீம்ஸே வராதுன்றது உலகத்துக்கு தெரியும். அப்ப அவன் என்ன சொல்றான், கர்நாடகால பெங்களூர்ல ராம்நகர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற 5 மாவட்டத்தோட குடிநீரை நான் வந்து நிவர்த்தி செய்ய போறேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட 284.45 டீம்ஸ் தண்ணீரை முழுமையாக பயன்படுத்த கொள்ள போறேன். அதனால நம்ம காண கட்டுவான்றான். புரியுதுங்களா? இந்த சிக்கல் போயிட்டு இருக்குது. இப்போ ஒண்ணு முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சமீபத்தில் 27/5/2026 அப்போ சிஎம் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் சொல்றாங்க. நீட் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மேகதாட்டு அணை சிக்கல்கள், பரந்தூர் விமான சிக்கல்கள் எல்லாம் பேசுறாங்க. பேசிட்டு வரும்போது அதை பரிசீலிக்கிறதாக சொன்னதாக நம்ம வந்து செய்தியில படிக்கிறோம். ஒண்ணு இப்ப நம்ம கடைசியா என்னதுன்னு கேட்டோம்னா, இந்திய அரசனுடைய அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 28/5/2026 அன்று ராம் சங்கரி என்கிற ஒரு நீதிபதி, அவர் ஒரு வக்கீல், ஒரு மிகச்சிறந்த வக்கீல். அவர் நீதிபதிகளை வந்து பரிந்துரைக்கிற கொலிஜியம்னுடைய குழுல இருந்தவர், ஆகச்சிறந்த நீதிபதி. அவரை வந்து ராம் சங்கரை வச்சு இந்திய நாட்டினுடைய தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கு தொடர சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகதாட்டு அணையில வந்து அணை கட்டினால் 5000 ஏக்கருக்கு மேல இருக்கிற பசுமை காடுகள் அழிந்துடும். இது வந்து பசுமை தீர்ப்பாயத்தினுடைய சட்டத்திற்கு எதிரானது. அது இறுதி. இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கடைசி தான் சிக்கல். சுற்றுச்சூழல் காரணமாக அதை வச்சிடலாம். அப்படி வேற ரூட்டே கிடையாது. அதான் லாஸ்ட் பாயிண்ட் ஒண்ணு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, நீ முதல்ல வந்து காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய இறுதிக்கட்ட தீர்ப்பு, இவங்க அதனுடைய பேஸ வச்சுதான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நவம்பர் 22, 2018 ஒரு பெரிய பிரீஃபா ஒரு திட்டம், மேகதாட்டு அணையை கட்டுவதற்கான உங்களுக்கு எண்ணம் இருந்தாலும் ஒரு பெரிய திட்ட வரைவை கொண்டு வாங்க சொல்லி மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உத்தரவுப்படுது. புரியுதா? அப்ப என்ன பண்ண, ஜனவரி 18, 2019 அன்று அந்த விரிவான திட்டத்தை கர்நாடக அரசு மத்திய அரசு சமர்ப்பிக்குது. உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, ஏங்க திட்ட அறிக்கையை நீங்க சமர்ப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாங்க இருக்கிறோம் அப்படி, நாங்க என்னோட மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணலாம், பைத்தியக்காரனா அப்படின்ற ஒரு நோக்குல அப்ஜெக்ஷன் பண்ணுது. எது? சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி செய்றாங்க. மீண்டும் வந்து 2025 ஏப்ரல் 15 ரிவ்யூ பெட்டிஷன் தள்ளுபடி ஆகுது. மறு சீராய்வு மனுவும் தள்ளுபடி ஆகுது. என்ன தள்ளுபடி ஆகுது, நீங்க அந்த திட்ட அறிக்கையை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மறு சீராய்வு மனு எப்ப தள்ளுபடி பண்ணுது, ஏப்ரல் 15, 2026 தள்ளுபடி பண்ணுது. டெட் அண்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா கடைசியா, தமிழ்நாடு அரசை பார்த்து என்ன சொல்லி, ஏங்க அந்த விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? மத்திய அரசு மேகதாட்டுல அணையை கட்டுவதற்கான அந்த அனுமதி கொடுத்தா நீங்க வந்து என்ன அணுகுங்கன்ட்டு என்ன சொல்லுது, நான் வண்டி எடுத்துட்டு வந்து உன் மேல மோதனா நீ கேளு, நான் இப்படி கூட போயிடுவேன். அதுக்காக வேற சட்டம் தன் கடமையை செய்யுது. உச்ச நீதிமன்றத்தை நம்ம விமர்சிக்க கூடாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நேரடியாக அனுமதி கொடுத்துட்ட பிறகு, மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்ட பிறகு என்கிட்ட வாங்க, அதை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம்னு சொல்லி அது ஒரு தீர்ப்பு ஹோல்ட் அப் பண்ணி வச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருங்க, இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல ராம் சங்கரை வச்சு வழக்கு போட்டிருக்கிறாரு. அது விரைவில் விசாரணைக்கு வரும்போது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த திட்டம் ரத்து பண்ணணுன்றதான் நம்மளுடைய குறிக்கோள். மேகதாட்டு சிக்கலை பொறுத்தவரையில இப்ப இதுதான் நிலைமை. இப்ப பசுமை தீர்ப்பாயம் 2வது சட்டமன்ற தீர்மானம் 18/5 வந்து தீர்மானம் போட்ட அந்த அணுகுமுறை, இதனூடாக ஏதேனும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 மாவட்டத்தினுடைய நீராதாரம், 1125 கோடி விவசாய பொருளுக்கான உற்பத்தி இழப்பு, முதல்ல அதெல்லாம் அப்புறம் குடிநீர் சிக்கல் அது இருக்கும். அதை வந்து இப்ப தொன்று என்னைக்கு 52ல இருந்து ஜனநாயக முறைப்படி ஆட்சி அமைப்பு நடக்கிறது தமிழ்நாட்டுல, அன்னையில இருந்து இன்ன வரையும் பேசிட்டு தான் இருக்கான ஒரு முறையான தீர்ப்பு வரல. அது வந்து எங்க கை வச்சாலும் எங்கேயாவது நமக்கு சிக்கல் வரும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதை வந்து பாராமுகமாக தான் இருக்கு. ஒண்ணு பிஜேபி வந்தா இங்க வேற ஆட்சி வரும், அங்க காங்கிரஸ் வந்துன்னா அவங்கள பாய்ச்ச கூடாதுன்றதுனால பிஜேபி வேற மாதிரி ஆங்கிள் வந்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க.
இங்க இருக்கிற 2 முதலமைச்சர்களோ அல்லது 2 கட்சியினுடைய பிரதிநிதிகளோ, தலைமை பிரதிநிதிகளோ பேசி ஒரு சுமூகமான உறவை ராஜதந்திர முறையில ஒரு உறவை மேற்கொள்ளலாம். அது இதுவரையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ஆண்டுகள் ஏற்பட்டதா எனக்கு தெரியல. நான் படித்த வரலாறு எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் கர்நாடகத்துக்கு சார்பாவே போற மாதிரி இருக்கு. அது எந்த மத்திய அரசு இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தலைமையில இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா தலைமையில இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் தமிழ்நாட்டின் பக்கம் நிக்கிற மாதிரியே தெரியல. இல்ல. அது புவியியல் அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தக்கான பீடபூமிக்கு கீழே போபாலம் கீழே நீங்க பாத்தீங்கன்னாலே இருக்கிற மேற்கு தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, ஆமா, அது வந்து இங்கே உருவாகி இங்கே உங்களுக்கு மறைகிறது. மற்ற நதிகள் முழுமை மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உற்பத்தி பாகமாக இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயும் ஒரு சில நதிகள் வந்து உற்பத்தி ஆகுது. அது எல்லாமே உற்பத்தியாகி அங்க இருக்கிற கிழக்கு அந்த மேற்கு மாநிலங்களை முழுசு நிரப்பி இந்த பக்கம் சர்வலா தான் வருது. அப்படிதான் இந்த புவியியல் அமைப்பே இருக்குது. அப்படின்னும் போது நமக்கு நீர் வேணும்னா மேல அப்படி அண்ணன் தான் பார்க்க வேண்டியது. யாரு இன்னொருத்தன் வேணா கொடுப்பான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அவங்களுக்கு நல்லா மழை பெஞ்சாதான். ஆமாங்க. இப்ப நீங்க வந்து பவானி ஆறு உருவாகுது நீலகிரியில, உருவாகி நேரம் அங்கேயே வருது. அப்படி வந்து கேரளா போய் திருப்பி வருது. கேரளாக்காரன் என்ன பண்றான், நம்மள்ட்ட வருதான் ஒரு அணை போடுறான், சண்டை நடந்துட்டு இருக்கு. முல்லை பெரியாற்று சிக்கலும் அப்படிதான். வைகை அணையில எப்படி நீர் நிரம்பும்? முல்லை பெரியாற்றுல இருந்து தண்ணி வந்தா வைகை அணையில நீர் நிரம்பும். இருக்குது. புவியியல் அமைப்பு அப்படிதான். இருக்கிற அரசுகள் வந்து முடிந்த அளவுக்கு மக்களுடைய நீர் சிக்கல்களையும் மற்ற மாநிலங்கள்ல நட்புறவோடு தான் இருக்குது. அதுல மாற்றம் இல்லை. இப்ப இருக்கிற கரண்ட் சிக்கல் எப்போதும் போலதான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வீரியமா இருக்குது, கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு. சிவகுமார் வந்து காங்கிரஸினுடைய முதலமைச்சர் வந்து எப்படி கட்டியே தீர்வோம்ப்பா, எங்களுக்கு சிக்கல் இருக்குப்பா, உங்களுக்கு 6 சிக்கல் இருக்கட்டும், எங்களுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்படி 284.4 டிஎம்சி தண்ணீரை வந்து நாங்க கரெக்டா வச்சுக்கிறோம், உங்க தண்ணி நாங்க ஏன் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கணுமா இல்லையா? நாங்க ஒரு 8000 கோடி 9000 கோடில ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி முதல்ல ஒரு 1000 கோடி உள்ள தள்ளிட்டு பண்ணிக்கிறோம்னு சொல்லி உறுதியா இருக்காரு. அவர் பக்கத்துல அவரு அது ஒண்ணும் பண்ண முடியல. பார்வை தானே. இங்க திருப்பூர் குமரனா நானும் நீங்களும் பார்த்தா தேச தியாகி, பிரிட்டிஷ்காரன் பார்த்தா தேச விரோதி. நான் புரியுது உங்களுக்கு. பார்வையினுடைய நோக்கமும் அவரவர்கள் சார்ந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற ஒரு பழமொழி டார்வின் எதுக்கு சொன்னா, எது உலகத்தில் சாமர்த்தியமா இருக்கக்கூடியதோ வாழ தகுதியுடையது. அவன் சாமர்த்தியமா இருக்கா, வாழ தகுதியதோ வளர்த்துக்கிறான். நான் சாமர்த்தியம் இல்லாம இல்லைன்னு சொல்ல வரல, நீதி கிடைக்கலன்னு சொல்ல வரேன். இப்ப இந்த நீதியை பெற்று தருவதற்கான சாமர்த்தியமான முதலமைச்சர் இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஊழலற்ற ஒரு சமூகத்தை வந்து உருவாக்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குறாரு. சோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா ஒரு நல்ல தீர்வு இந்த தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்பதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி.